நீ உள்ள போய் உட்காரு, நான் தான் வந்துறேன். சரி சீக்கிரம். சார் டைம் ஆயிடுச்சு, வண்டி கிளம்ப போகுது, சீக்கிரம் வாங்க சார். வந்துறேன். ஹலோ முதலாளி, நான் தான் ஹரி பேசுறேன். என்ன ஹரி, இந்த நேரத்தில் எதுக்குடா ஃபோன் பண்ற? முதலாளி, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சீக்கிரம் சொல்றா. முதலாளி, நம்ம கடையில் இத்தனை நாள் மருந்து மாத்திரை எல்லாம் காணாமல் போயிருக்குல்ல, கணக்குல கூட குறைஞ்சிருக்குல்ல முதலாளி. ஆமாடா, எனக்கு அந்த குழப்பம் ரொம்ப நாளாக இருக்குடா. ஆமா, அது எதுக்குடா அந்த நடுராத்திரில ஃபோன் பண்ணி சொல்ற? வேற ஒன்றும் இல்லை முதலாளி, இத்தனை நாளா நானும் கிரியும் தான் நம்ம கடையில் மருந்து மாத்திரையெல்லாம் திருடணும். ஆடா அயோக்கிய திருட்டு களவாணி பசங்களா. டே ஹரி, யோ வாய முடியா, நான்லாம் உன்னை திட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், ஒரு வாரத்துக்கு உன்னால தூங்க முடியாது. இங்கே வேறு அது மட்டும் இல்லை, நீ குடும்பத்தோட பழனி போயிருந்தில்ல, அப்போ உங்கள் வீட்டிலே நாங்கள் 2 பேரும் ஆட்டையை போட்டோம் தெரியுமில்ல. அது மட்டும் இல்லை, நீ சரக்கு அடிச்சுட்டு மிச்சம் வச்சிருந்தியா பாட்டிலு, அதில் நான் சுவிட்சா போய் வச்சிருந்தேன். வந்தோடனே குடிச்சியா? டேஸ்ட் எப்படி இருந்துச்சு? டே ஹரி, நீ வாடா, நீ நாளை கடைக்கு வாடா, உன்னை உண்டு இல்லைன்னு பண்றடா, வாடா நீ. யோ, நாளை காலைல கடைக்கு வர்றதுக்கு நான் என்ன உன்ன மாதிரி கேன போய் நினைச்சியா? யோ, நான் இங்க இருந்து ரொம்ப தூரம் கிளம்பிட்டேன். யார் நினைச்சாலும் என்னை பிடிக்கவே முடியாது. நீ யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கடா. கேன கூ கூ கூ. The number you are calling is either switched off or not reachable at the moment. Please. நபரின் எண்ணானது தற்சமயம் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அல்லது தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து மீண்டும் முயற்சிக்கவும். பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா, தமிழ் ஞானப்பழம் நீயப்பா. தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தற்சமயம் பிஸியாக இருப்பதால் பழம் நீயப்பா, ஞானப்பழம் நீயப்பா. முதலாளி, நான் இப்பதான் டாக்டர் வீட்டுக்கு வந்தேன். டாக்டர் இப்பதான் வந்தாரு. டே கிரி, கேன கூவே. முதலாளி, இந்த நடு ராத்திரில எந்த டாக்டரா இருப்பான்? பொய் சொல்றதுக்கு முன்னால கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? முதலாளி, இத்தனை வருஷமா என் கடையில வேலை செஞ்சுட்டு நான் கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு லட்சக்கணக்கான ரூபாய்க்கு மருந்து மாத்திரை ஆட்டே போட்டிருக்கீங்களா? முதலாளி, லட்சக்கணக்காவா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், உன் கூட்டு கலவானே ஹரி ஒரே போன்ல எல்லா உண்மையும் சொல்லிட்டான்டா. நீ எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி, உன்னை புடிச்சு உன் சூத்தாம்பட்டையில 2 போடல, என் பேர் அழகப்ப இல்லடா. ஆக்கங்கட்ட கூவ, ஏ கூறட்ட கூவ, ஏ முட்டா கூவ. என்னடா பண்ணுவ நீ? என்னடா பண்ணுவ? லட்சம் இல்லடா கோடி. நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லு, என் சம்பளத்தில் கட் பண்ணிக்க. இல்ல அது எனக்கு இருக்க கேடு கட்ட கேன கூ 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 கூ. சாப்பிட்றவங்க, டிஃபன் சாப்பிட்றவங்க, பாத்ரூம் போறவங்கலாம் போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. வணக்கம் மேடம். உட்காருங்க. நீங்க பிரபா மெடிக்கல்ஸ் ஓனர் மிஸ்டர் அழகப்பன் தானே? ஆமா மேடம். சார் சொன்னாரு உங்க கடையில வேலை செஞ்ச 2 பேரும் ஒரே நாள்ல எஸ்கேப் ஆயிட்டாங்கல்ல? ஆமா மேடம். இதான் மேடம் அவங்களோட போட்டோ. பார்க்கும்போதே களவாணி பசங்கன்னு தெரியுது. நீங்க எப்படி இவங்களை வேலைக்கு சேர்த்தீங்க? அது வந்து அவங்க சம்பளம் இது. சரி சரி,
என்ன காணாம போச்சு? நான் நல்லா செக் பண்ணிட்டேன் மேடம், எதுவுமே காணாம போகல. ஆனா கடந்த 2 வருஷமா எனக்கே தெரியாம என் கடையில மருந்து மாத்திரையில ஆட்டை போட்டுருக்காங்க மேடம். அப்படியா? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. வேற ஏதாவது? நான் குடும்பத்தோட பழனிக்கு போயிருந்தேன் மேடம், அப்ப பார்த்து என் வீட்லயும் ஆட்டை போட்டாங்க மேடம். அது எப்படி? முதல்ல எதுவுமே காணாம போகலன்னு சொன்னீங்க, இப்போ அவங்க தான் திருடினாங்கன்னு சொல்றீங்க? என் வீட்டுல திருடினது அவங்க தானே அவங்களே ஃபோன் பண்ணி சொன்னாங்க மேடம். ஆனா நான் நல்லா தேடி பார்த்தேன், எதுவுமே காணாம போகல மேடம். ஆனா பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க, நம்ம மட்டும்தான் இருக்கோம். ஏன் மேடம், என் மேல இருந்து ஏதாவது பேட் ஸ்மெல் வருதா மேடம்? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. ஏன் கேட்குறீங்க? குடிக்கிற பிராண்டி பாட்டிலையும் குளிக்கிற டெட்டால் பாட்டிலையும் குச்சா போய் வச்சிட்டாங்க மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது மேடம். ஒரு நாளைக்கு 10 தடவை குளிக்கிறேன், 15 தடவை வாமிட் எடுக்கிறேன் மேடம். இருந்தாலும் அந்த மூத்திர வாடை என்னை சுத்தி சுத்தி வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங் மேடம். இதை எப்படி நான் கம்ப்ளைண்டா எடுத்துக்கிறது? ஒரு கலப்பட கேஸா கூட எழுதிக்கிறங்க மேடம். சார் சொல்லிட்டாரு, நான் பாத்துக்கிறேன், நீங்க போலாம். சரி, அவங்கள விட்டுறாதீங்க மேடம், எப்படியாவது பிடிச்சிருங்க. இவனுங்க எங்க போவானுங்க? குட்டிங்களோட ஏதாவது லாட்ஜில் இருப்பாங்க. பிடிச்ச உடனே கூப்பிடுறேன், போலாம். தேங்க்ஸ் மேடம். ஹலோ, ஏய் யார் நீங்க? எதுக்கே அடிக்கிறீங்க? ஹலோ ஹலோ, எதா இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்க. அண்ணே, பாஸ், சார், எதுக்கு சார் அடிக்கிறாங்க? டேய், அவனை இங்க கூட்டு வாங்கடா. எங்கடா? எது சார்? எங்க? எது எங்க சார்? டேய், நடிக்காத, ஒழுங்கா எங்கன்னு சொல்லிரு. என்னத்தை சொல்ல சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே பிரஷர் அதிகம். சார், பிபி இருக்கா சார்? ஆளை பார்த்தா 6 அடி இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் பாட்டி 3 வேலைக்கு போடுங்க, வேலைக்கு சாப்பிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். உன்னை போட்டா தாண்டா வேலைக்கு ஒழுங்கா சொல்றியா இல்லையா நீ? இப்போ சார், துப்பாக்கி முதல்ல கீழே இருக்குங்க சார். சத்தியமா நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எதா இருந்தாலும் மனசு விட்டு ஓப்பனா கேளுங்க சார். என்னடா ஓப்பனா? யார் அது? இது என்னோட லவ். பண்றதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு லவ் கேக்குதா? டேய், இவள அனுப்புங்கடா. நிறுத்து, ஸ்டாப், கோ பேக், கோ. சுரேகா, நீ கிளம்பு. நீங்க? எனக்கு 10 நிமிஷம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வரேன். ஓ, சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ரவுடி சார், நீங்க அடிங்க வேணான்னு சொல்லல, ஆனா எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது சார். டே ஹரி, 1 மணி நேரம் அடி வாங்கினதுக்கே இவ்வளவு புலம்புறியே. 2 நாளா என்னை வச்சு அடிக்கிறாங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அண்ணே, சொல்றா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீ எப்படி வந்தியோ அதே மாதிரி தான் நானும் வந்தேன். சத்தியமா சொல்றேனே, நான் எப்படி வந்தேன்னு எனக்கே தெரியலனே. நான் எப்படி வந்தேன்னு எனக்கும் தெரியல. அவுத்தோட சொல்லுங்க சார். ஐயோ, நான் சொல்லுங்க சார். இவங்க 2 பேர் கண்ணையும் நோண்டி எடுத்துட்டு வந்து சேருங்க. சார், உண்மையை சொல்லிடுறேன் சார். திருநெல்வேலியில இருந்து பாண்டிச்சேரிக்கு 2 பஸ் டிக்கெட்டு, 20 பீர் பாட்டில், 5 பிரியாணி பொட்டணும், ஆட்டோ செலவு, காண்டம் செலவு, ரூம் 2ன்னு மொத்தம் 40,000 ரூபா செலவாகி போச்சு. 4,60,000 ரூபா தான் இருக்கு. டேய், மறுபடியும் எனக்கு பிரஷர் ஏத்தாதீங்க. உண்மையிலே சொல்றேன் ஜி, 4,60,000 ரூபா தான் கையிருப்பு. சீ, மூடுடா. டப்பா எங்கடா? டப்பாவா? அரிசி டப்பாவா? டேய், இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, 2 பேர் மண்டை செதற தேங்க மாதிரி செதஞ்சிரும். உங்களுக்கு டப்பா தான் வேணுமா? பேக் வேணாம்ல? உங்க பேக்கை வச்சுட்டு நான் என்னடா பண்றது? அப்ப உங்களுக்கு பேக் தேவையில்லை, டப்பாவே வேணும். உங்க பேக்கை வச்சுட்டு நாக்க வலிக்கிறதா?
ஜி நான் ஒன்னு சொன்னேன்னா நீங்க அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. என்னடா? நீங்க நினைக்கிற ஆளு நாங்க கிடையாது ஜி. நீங்க ஏதோ எங்களை தப்பா கடத்திட்டு வந்துட்டீங்க. சார் நீங்க கேக்குற டப்பா எங்க கிட்ட சத்தியமா இல்ல. நாங்க சோப்பு டப்பா பவுடர் டப்பா தேடுறவங்க. நாங்க இப்ப சின்ன லெவல்ல தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறுத்துங்கடா, கூப்பிடுற அவனை. நான் கேட்கிற டப்பா இவன் கிட்ட தான் காணாம போச்சு. இவனை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே. நான் கூட எங்கேயோ இவனை இருட்டுல பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. டேய் அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு பைக்ல வந்தது நீ தானே? பயங்கரமான வேலைக்காரன்டா நீ. சினிமாவுக்கு போற சின்ன கேப்ல அந்த பொண்ணோட என்ன ஆட்டம் ஆன. இந்த வயசுல இல்லாம வேற எப்பனே? இப்ப அந்த பிள்ளை எங்கடா இருக்கு? எப்படி கரெக்ட் பண்ண அந்த விஷயத்துல? என்ன ரொம்ப புகழ்றீங்க. டேய் நிறுத்துடா. நான் ரொமான்ஸா நவர்ஸடா நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. தபார் கடைசியா கேக்குறேன், டப்பா எங்கடா? எந்த டப்பா ஜி? டேய் இவங்க மூணு பேருக்கு தண்ணி காட்டுங்கடா. இந்த டப்பா பாத்தீங்களா? டப்பாவை நீங்களே கையில வச்சுக்கிட்டு டப்பாவை காணான்னு எங்களை போட்டு அடிக்கிறீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? டேய் டப்பா நான் இந்த டப்பா இல்லடா, இதே மாதிரி இன்னொரு டப்பா. இதே மாதிரி எவ்வளோ டப்பா மெடிக்கல்ல இருக்கும். வெண்ணிலா ஃபிளேவர் இப்ப ஆஃபர் கூட போட்டுருக்காங்களே. 2 வாங்கினா 1 ஃப்ரீ. 2 வாங்கினா 1 ஃப்ரீ. ஆமா மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். டேய் இந்த டப்பாவோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? 55 ரூபா. ஜிஎஸ்டியோட 61 ரூபா. டேய் இந்த டப்பாவோட மதிப்பு 1 கோடி. 1 கோடியா? இந்த டப்பா 1 கோடின்னு சொன்னா கேனப்பையோட நம்ப மாட்டாஞ்சி. எங்களை கடத்திட்டு வந்து வச்சுட்டு நான் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? டேய் நான் சொல்லல, சும்மா நம்ம டப்பா இவங்கிட்ட கொடுத்துட்டு டப்பா எங்கன்னு இவனுங்கிட்ட கேட்டுனுக்கிற ஆள் தான் வளர்ந்துக்கிறே தவிர இங்க ஒன்றும் வளரல உனக்கு. டேய் இப்போ என்னடா பண்ண சொல்ற? புரியல? இன்னுமா புரியல? நம்ம எல்லாரும் முட்டாள் ஆயிட்டோம். டேய் பீர் சாப்பிட்றியா? ஆசைதான், காசு இல்லையே. இந்தா போ 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 சாப்பிட்டு வா போ. ஏய் பலா அவனுக்கு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க? அடிங்கடா. ஐயோ வேணாம் ஜி. ஐயோ வலிக்குது. எனக்கு தெரியும் சார், என் வீட்டுல தான் சார் இருக்கு. நல்லா பார்த்து சொல்லு, இந்த டப்பா தான் நானு. ஆமா சார், இதே டப்பா தான் சார் வீட்டுல இருக்கு சார். என்னைய மட்டும் சோப்பு சீப்பு கண்ணாடி எல்லாம் திருட சொல்லிட்டு நீ மட்டும் 1 கோடி ரூபா பொருள் ஆட்டை போட்டிருக்கியே. இது உனக்கே நல்லா இருக்கா? டேய் ஹரி, 1 கோடி ரூபா பொருள் அந்த டப்பாக்குள்ள இருக்குன்னு எனக்கு எப்படிடா தெரியும்? பொய் சொல்லாத. தெரியாம தான் எடுத்துப்பியாக்கும். தம்பியை நல்லா ஏமாத்திட்டில்ல. நீ மட்டும் வைக்கமாடா. அன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் எடுத்து பையில வச்சுட்டு அண்ணன் சொல்லாம மறைச்சிட்ட. 5 லட்சம் ரூபா பெருசா 1 கோடி ரூபா பெருசா? ஜி என் கண்ணு முன்னாடி அவரை போடுங்க ஜி. நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள நாட்டுல இருக்கவே கூடாது. போடுங்க ஜி, போடுங்க, நல்லா போடுங்க. டப்பா இருக்கிற இடம் எனக்கு மட்டும் தான் தெரியும். யார சுடணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுடுங்க. டேய் ராமா ஓவர். டப்பா எங்கடா? டப்பா வீட்ல இருக்கு சார். வீடு எங்கடா? தென்காசியில இருக்கு சார். டேய் அங்க போய் ஏதா கோல்மால் கீல்மால் பண்ணீங்க இந்த குண்டு நெஞ்சில பாயும், மண்டையில பாயும். டேய் வாங்கடா.